Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimati Property Management. Contact 7667008999. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் 4th ஸ்ட்ரீட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு தலையங்கம் நிகழ்ச்சியில் அமலாக்கத்துறை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். அமலாக்கத்துறை அப்படின்னு இப்போ நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வாங்களா அப்படிங்கிற ரீதியில் உங்களுக்கு செய்திகள் வந்திருக்கும். மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு இந்த அமலாக்கத்துறை அப்படிங்கிற வார்த்தை இந்தியா முழுவதும் பிரபலமான ஒரு வார்த்தையாக மாறுது. அதிலும் குறிப்பாக எதிர்க்கட்சிகளை குறிவைத்து அந்த அமலாக்கத்துறை நடத்தக்கூடிய நடவடிக்கைகள், நம்ம ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப. சிதம்பரம் மீதான INX மீடியா வழக்காக இருக்கட்டும், அதே போல் ராகுல் காந்தி மீதான நேஷனல் ஹெரால்டு வழக்காக இருக்கட்டும், இந்த வழக்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையால் போடப்பட்ட வழக்குகள் தான். இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அமலாக்கத்துறைங்கிற அமைப்பு, இந்த அமைப்பு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா இந்த அமைப்பால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளும் ஆபத்தும் ஏற்படுமா அப்படின்னு நிச்சயமாக காங்கிரஸ்காரங்க கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு அமலாக்கத்துறையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எதிர்க்கட்சியாக காங்கிரஸும் இருக்கிறாங்க. இந்தியாவில் ஏற்படக்கூடிய பொருளாதார குற்றங்களையும் அந்நிய செலாவணி மோசடிகளையும் கண்டறிந்து களைவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் 1956ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அமலாக்கத்துறை. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய வருவாய் பிரிவின் கீழ் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன் அமலாக்கத்துறை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடுவண் அரசு கொண்டு வரக்கூடிய பொருளாதார சட்டங்களை அமல்படுத்தக்கூடிய ஒரு துறை. அதனால தான் இதற்கு வந்து அமலாக்கத்துறை அப்படிங்கிற வந்து பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அமலாக்கத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமையிடம் உட்பட நாடு முழுவதும் 5 கிளை அலுவலகங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தலைமையிடம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. டெல்லி மட்டும் இல்லாது சென்னை, மும்பை, கல்கத்தா, சண்டிகர் மற்றும் டெல்லி உட்பட அப்படின்னு 5 இடங்களில் அமலாக்கத்துறை செயல்பட்டு வருகிறது. ஆனால் சொத்து முடக்கம் போன்ற முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தலைமை ஈடில தான் சொத்து முடக்கம் போன்ற முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. இந்த அமலாக்கத்துறை வந்து பார்த்தீங்கன்னா சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழே இந்த பொருளாதார குற்றங்களை ஈடுபட்டவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு சம்மன் அனுப்புறது போன்ற விஷயங்கள்ல வந்து ஒரு கட்டற்ற ஒரு சுதந்திரம் இருக்குன்னே வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்ல, சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழாக இந்த அமலாக்கத்துறையானது விசாரணையின் கருதில் கொண்டு விசாரணைக்காக எந்த ஒரு நபரையும் கைது செய்யக்கூடிய அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த இடத்துல தான் அமலாக்கத்துறை மேல ஒரு முக்கியமான விமர்சனம் அப்படிங்கிறது சமீப ஆண்டுகள்ல ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆமா, அமலாக்கத்துறை வந்து பாத்தீங்கன்னா தொடுக்கக்கூடிய வழக்குகள்ல எடுக்கக்கூடிய விசாரணைகள்ல பெரும்பாலும் யார் மீது எடுக்கிறாங்கன்னா எதிர்க்கட்சிகள் மீது மட்டும்தான் எடுக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமலாக்கத்துறை அப்படிங்கிறது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தன் காலை எடுத்து ஏன் வைப்பது கிடையாது, ஏன் அங்கே கவனிக்கிறது கிடையாது அப்படின்னா இந்த அமலாக்கத்துறை அப்படிங்கிறது பாஜகவின் கட்டுப்பாட்டில் அது பாஜக சொல்வது செய்யக்கூடிய இடத்துல இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் அதிகமாக வச்சுட்டு வரதை பார்க்க முடியும். ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவசேனா கட்சி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா கட்சி ஆட்சியில் இருந்தாங்க. அங்கே உள்ள புகுந்த ஈடி என்ன பண்ணுறாங்க, ஏக்நாத் ஷிண்டேவை கட்சியை உடைச்சு வெளியேறி தற்போது பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து அங்கு ஒரு ஆட்சியவே அமைச்சிருக்கிறாங்க. அதற்கு காரணம் அமலாக்கத்துறை மட்டும்தான் அப்படிங்கிறது தான்
எதிர்க்கட்சியினர் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்தியாவினுடைய மிக உயரிய விசாரணை அமைப்பு அப்படின்னு பேர் சொன்ன ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ தான் சொல்லுவாங்க, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஆனால் இந்த சிபிஐயை விடவும் அமலாக்கத்துறைக்கு சில சிறப்பு அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சட்டம் நமக்கு சொல்லுது. சில வழக்குகளில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இரண்டு பேருமே ஒன்னா சிலர்கள் நடத்துவாங்க அல்லது தனித்தனியாக நடத்துவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மேற்கு வங்க மாநிலத்தையே தற்போது உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நியமன முறைகேடு வழக்குல சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இரண்டு பேருமே ஒன்னா தான் விசாரணை பண்ணிக்கிட்டு வராங்க. இந்திய நாடு எப்படி விடுதலைக்கு பிறகு பல மாற்றங்களை தன்னகத்தே உருவாக்கி வச்சிருக்கிறதோ, மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நகர்ந்து கொண்டிருக்கிறதோ, அதே போலதான் இந்த அமலாக்கத்துறையும். இந்த அமலாக்கத்துறை அப்படிங்கிறது துவக்கத்தில் பணம் தொடர்பான சட்டங்களை இயற்றுவதில் மட்டுமே இருந்த அமலாக்கத்துறை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பல விஷயங்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்டமாக, ஒரு அமைப்பாக மாறுகிறதுன்னு சொல்லணும். குறிப்பாக உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் விளைவா அதுவரைக்கும் நடைமுறையில் இருந்த அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1947 திருத்தப்பட்டு புதிதாக அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1973 உருவாக்கினாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மூன்றாவது முறையா அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு 2000ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி நடைமுறைக்கு அது வந்துச்சு. அமலாக்கத்துறை தற்போது 4 பிரதானமான சட்டங்களின் கீழே தான் வழக்குகளை பதிவு பண்ணிட்டு வராங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒன்று உங்களுக்கே தெரியும், இந்த பிஎம்எல்ஏ அப்படிங்கிறது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க. பண மோசடி தடுப்பு சட்டம் 2002. பண மோசடி செய்யறதை தடுக்கவும், பண மோசடியில் ஈடுபட்டு சேர்த்த சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் பிஎம்எல்ஏ அப்படின்னு இருக்கு. இரண்டாவதாக அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999 ஃபெமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்நிய செலாவணி சந்தையவே கட்டுப்படுத்துது. இந்த அந்நிய செலாவணியின் மூலமாக நடக்கக்கூடிய முறைகேடுகளை, மோசடிகளை விசாரிப்பதற்கு ஒரு தனித்த அதிகாரத்தை இந்த அமலாக்கத்துறைக்கு இந்த சட்டம் வழங்குது. மூன்றாவதாக தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகள் சட்டம் FEOA 2018. இந்த தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகள் சட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் தப்பு பண்ணிட்டு, மோசடி பண்ணிட்டு வெளிநாடுகளில் போய் தஞ்சம் புகுந்து இருக்கக்கூடியவர்களை கைது செய்வதற்கான அதிகாரமும், அதே போல வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கக்கூடிய பொருளாதார குற்றவாளிகளுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய அதிகாரம் அப்படின்னு முக்கியமான அதிகாரங்களை இந்த சட்டம் அமலாக்கத்துறைக்கு வழங்குகிறது. நான்காவதாக அந்நிய செலாவணியை பாதுகாத்தல் மற்றும் கடத்தல் நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் 1974. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழே காவல்துறை நடவடிக்கைகள் நினைக்கிறாங்கன்னா அவர்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்கான அதிகாரத்தை வழங்கக்கூடிய சட்டமாகவும் இருக்கிறது. ஸோ இப்படியான 4 முக்கியமான சட்டங்களை தன்னகத்தை வைத்திருக்கிறது அமலாக்கத்துறை. ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் மற்ற எந்த விசாரணை அமைப்புக்கும் இல்லாத பல தனித்த அதிகாரங்கள், சிறப்பு அதிகாரங்கள் அமலாக்கத்துறை வசம் இருக்குது. அதன் காரணமாக தான் மற்றவற்றை விட இடி அப்படிங்கிறது ரொம்ப தனித்து தெரியக்கூடிய அமைப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கலாம். காவல்துறை அதிகாரி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அந்த காவல்துறை அதிகாரி நீதிமன்றத்தில் போய், அது எந்த துறையில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, நீதிமன்றத்தில் போய் நான் சாட்சி சொல்கிறேன்னு போய் நிற்க முடியாது. ஒரு சாட்சி அவரால் போய் அங்கே பேச முடியாது, ஒரு வழக்கு தொடர்பா. ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சாட்சியாகவும் மாற முடியும், அவங்க தரப்பை எடுத்து சொல்ல முடியும். எனவே நீதிமன்றத்தின் பார்வையிலும் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறைக்கு ஒரு சிறப்பான ஒரு அதிகாரமாக தான் இந்த அதிகாரத்தை பார்க்க முடிகிறது. அதே போல தான் அந்த பிஎம்எல்ஏ, இந்த பண மோசடி தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குற்றவியல் பிரிவின் கீழே வர்றதுனால இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா அவங்களால பிணையில வெளியே வர முடியாது, அதாவது பெயில் வாங்கவே முடியாது. அதே மாதிரி தான் ஒருவருடைய சொத்தை அமலாக்கத்துறை சேர்த்து முடக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த சொத்தை மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது மிக 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 கடினமான ஒரு காரியம். அதாவது அந்த வழக்கிலிருந்து அந்த வழக்கிற்கான வாய்தாக்கள் முடிந்து அந்த வழக்கில் எல்லா விதமான விஷயங்களும் ப்ரொசீட் பண்ணி அந்த வழக்கில் அந்த நபர் முழுமையாக விடுதலை அடைந்தார் மட்டும்னா தான் இந்த சொத்துக்கள் அப்படிங்கிறது மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா பெரும்பாலும் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டை அமலாக்கத்துறை சீஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டை அவங்க பிடிக்கிறாங்கன்னா அந்த வீடு பூட்டப்பட்டு அப்படியே ரொம்ப நாள் அப்படியே கிடக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீடு இடிஞ்சு விழுந்துடும். அதே போல் பைக்குகளையோ அல்லது மற்ற வாகனங்களையோ பறிமுதல் பண்ணுறாங்கன்னா அப்படியே அதை ஒரு இடத்துல போய் போட்டுருவாங்க. அது யாருமே பயன்படுத்த முடியாமல் இறுதியில் ஒரு பழுதடைஞ்ச ஒரு வாகனமாக மாறி போயிடும்.
இப்படியே தான் அவங்க பரிந்துரை செய்யக்கூடிய சொத்துக்கள் வந்து தானாகவே எக்ஸ்பைரி ஆகக்கூடிய ஒரு கட்டத்துக்கு போய் சேர்ந்துரும்னு சொல்கிறாங்க. காவல்துறை மாதிரியோ அல்லது சிபிஐ மாதிரியோ இந்த அமலாக்கத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்த சிறைகள்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு நீங்கள் ஒரு ஜெயில் இருக்குப்பா இங்கே போய் அடைப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. அவங்க கைது செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பக்கத்து ஜெயில் எதுவோ அங்கே போய் அவங்கள வந்து அடைச்சி வச்சுருவாங்க. இதனாலேயே சில விஐபிகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சில சிறையில் சொகுசான வசதிகள் கிடைக்கல, சொகுசு அறைகள் இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாமே வந்து இன்னுமே எழுந்துக்கிட்டு இருக்கு. இந்த வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு பதிலாக ஒரு வழக்கறிஞர் போய் ஆஜராக முடியாது. அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர் தான் தனக்கான ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் வழங்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான சட்டத்தையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக மோடியினுடைய 2வது அமைச்சரவை அமைந்த பிறகுதான் அமலாக்கத்துறையினுடைய வேட்டை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. 2019ஆம் ஆண்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 8 தண்டனைகளை வந்து பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி 2002ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 3 தண்டனைகளை மட்டும்தான் பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அமலாக்கத்துறையுடைய சட்டங்கள்லாம் பிரம்மாண்டமாக இருக்குங்க. அவங்க அதிகாரங்கள்லாம் வானளாவிய அதிகாரங்கள் இருக்குது. இவங்க வேற எந்த விசாரணை அமைப்புக்கும் நிகரான அமைப்பு இல்லை, எல்லாரோட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இவங்களால் அரசை பகைத்து கொண்டு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இவங்க அரசை பகைச்சிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இன்னுமே ஈடி மேலே ரொம்ப அழுத்தமாக இருக்குது. 2005ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த அமலாக்கத்துறை கையாண்டு கொண்டிருந்த வழக்குகள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8400. ஆனால் ஒட்டுமொத்தமாக நிறைவு பெற்ற வழக்குகள் பார்த்திங்கன்னா வெறும் 8 வழக்குகள் தான். இதில் 898 வழக்குகள் வந்து விசாரணையே நிறைவு செய்யப்படாமல் இருக்குது. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழே 2005லிருந்து 2019ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது அமலாக்கத்துறை. ஆனால் இதில் 6,944 வழக்குகள் நிலுவையில் விடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதில் இன்னொரு கன்ஃபர்மேஷனை பண்ணலாம். அதாவது என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஆளும் அரசுக்கு ஆதரவாக தான் இயங்குது, குறிப்பாக பிஜேபிக்கு ஆதரவாக தான் இயங்குது அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாங்கன்னா எதிர்க்கட்சிகள், இந்த அமலாக்கத்துறையோடைய சம்மன் அனுப்பக்கூடிய விஷயம் அல்லது நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் எப்போ ஆரம்பிக்கும், எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக தேர்தல் காலகட்டங்களில். தேர்தல் நெருங்குதுன்னு தெரிஞ்சுட்டா போதும், அமலாக்கத்துறை உடனடியாக எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய முக்கியமான முகவர்களுக்கு, முக்கியமான ஆட்களுக்கு சம்மன் அனுப்பிடுவாங்க, அவங்க மேலே கேஸ் போட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. இதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் சில சம்பவங்களும் இருக்குது நம்மளால் பார்க்க முடிகிறது. அதனால் அதை நம்ம இதை வந்து ஒதுக்கி தள்ளிட முடியாது, புறந்தள்ளிட முடியாது. இது உண்மைதான்ப்பா, இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற இதில் சில சம்பவங்களும் இருக்குது. 2017ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோடு இணைக்கப்பட்ட சொத்துக்களுடைய பட்டியலில், கட்சியோடு இணைக்கப்பட்ட கணக்கில் சுமார் 104 கோடி அளவிலான சட்ட விரோதமான பணப்பரிமாற்றம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இடி. அது மட்டும் இல்லாமல் அம்மையார் மாயாவதி அவர்கள் அந்த மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தபோது 1400 கோடிக்கு நினைவு சின்னங்களை எழுப்பினதுலையும் ஊழல் நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க அமலாக்கத்துறை. 2019ஆம் ஆண்டில் நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பான முறைகேடுகள் தொடர்பாக ஹரியானா முன்னாள் முதல்வர் பூபேந்தர் சிங் ஹூடா மற்றும் மோதிலால் வோரா ஆகியோரை இதே அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. 2010ஆம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரசியல் பழிவாங்கலும் வந்து இதில் நம்ம சொல்ல முடியும். 2010ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்தார் காங்கிரஸ் பீரியடில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொராபுதீன் ஷேக்கோட போலி என்கவுண்டர் விவகாரத்தில் இன்றைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பாஜக தலைவரான அமித்ஷாவை வந்து சிபிஐ மூலமாக கைது பண்ணி சிறையில் அனுப்பினார் உள்துறை அமைச்சராக திகழ்ந்த சிதம்பரம் அவர்கள். அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு தான் அவர் வெளியில் வர்றாரு. 2014ஆம் ஆண்டு வெளியில் வந்த அமித்ஷா அதை மனசுலேயே வச்சுட்டு தான் இருக்கிறாரு, எப்படா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம போட்டு திருப்பி சிதம்பரத்தை அடிக்கலாம் அப்படின்னு. அதற்கான ஒரு வாய்ப்பாக 2019ஆம் ஆண்டு சிதம்பரம் அவர்களை அதே ஐஎன்எக்ஸ் மீடியா, நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி, அந்த ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் கைது பண்ணி சிறைக்கு அனுப்புகிறது அமலாக்கத்துறை. இப்படியாக தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வரிசையில் இருக்கிறவங்கள மட்டுமே அமலாக்கத்துறை தொடர்ந்து டார்கெட் பண்ணி மூவ் பண்ணிட்டு வராங்க. இவங்களால ஆளுங்கட்சி எதிர்த்து எதுவும் செஞ்சிட முடியாது, ஆளுங்கட்சியை பகைச்சிக்க முடியாது, இது ஒரு தன்னாட்சி மிக்க ஒரு அமைப்பாக செயல்படுவது கிடையாது அப்படிங்கிற விமர்சனம் இவருடைய செயல்பாடுகளின் மூலமாகவே மெய்ப்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகள் விமர்சனமாகவும் அவர்களுடைய செயல்பாடாகவும் இருக்கிறது. எனவே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த அமலாக்கத்துறை அப்படிங்கிறது இப்படி தான் செயல்படும் அப்படின்னு நமக்கு வந்து
பார்க்கலாம்ப்பா அப்படின்னு தோணும். ஆனாலும் கூட இன்றைக்கு இவ்வளவு அடிகளையும் வாங்கிக் கொண்டு கூட எதிர்க்கட்சிகள் நாளைக்கு ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்துச்சு அப்படின்னா எதிர்க்கட்சிகள் பாஜக மீதும் இந்த ஈடியை பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அமலாக்கத்துறை அப்படிங்கிறது உண்மையிலேயே ஊழலை ஒழிக்கவும் மோசடிகளை தடுக்கவும் அமைக்கப்பட்ட ஒரு விசாரணை அமைப்பாக இருந்துச்சு அப்படின்னா இது நேர்மையாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. இன்னும் பல செய்திகளோடு மற்றொரு தலையங்கத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.